எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் யூனிட் 6 போயம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் ஆஃப் த போயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். ஸோ யார் எழுதியிருக்காங்கன்னா ராபர்ட் ப்ரௌனிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயமில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட போயட் எதை பற்றி சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த சோல்ஜரோட அந்த பேட்ரியாட்டிசம் பற்றியும் அவரோட அந்த கரேஜ் பற்றியும் தான் நம்மளோட இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போயமில் வரக்கூடிய அந்த கிங் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் போனபார்ட் தாங்க அந்த கிங். ஸோ அவரோட சோல்ஜர் பற்றினது தான் இந்த போயம். ஸோ நெப்போலியன் போனபார்ட் வந்து இப்போ எப்படின்னா, அவங்க வந்துட்டு ஆஸ்ட்ரியன் சிட்டியில் வந்துட்டு ராடிஸ்பர்ன் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் போயிருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கிங்குக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு வார் அப்படின்னு போயிட்டாலே என்ன ஒரு பயம் இருக்கும்னா, நம்ம எப்படியாச்சும் நம்ம நினச்சி போனதை அடைஞ்சே தீரணும். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு மனநிலையில் தான், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மளோட நெப்போலியனுமே இப்போ இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிகினிங் ஆஃப் த போயம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெப்போலியனுக்கு வந்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது எப்படா நம்ம அந்த ராடிஸ்பர்ன் மேலே வந்துட்டு நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ளாகை வந்து பறக்க விடுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈகராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய விதமான தாட்ஸ் வந்து அவர் மைண்டுக்குள்ளே வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா, எங்கே நம்ம வந்துட்டு நம்ம பிளான் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிருமா, இல்லாட்டி ஃபெயில் ஆகிருமா, நம்ம தோற்றுருவோமா அப்படின்ற மாதிரி நிறைய விதமான அந்த குழப்பங்களாக இருக்கட்டும், ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டேட்லேயே நம்மளோட நெப்போலியன் வந்து இருக்கார். ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் ஒரு யங் சோல்ஜர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நினச்ச மாதிரியேவும் நம்மளோட அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ளாகை வந்துட்டு அந்த ராடிஸ்பர்ன் மேலே நம்ம பறக்க விட்டுட்டோம். ஸோ நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜர் வந்துட்டு ஹெவி வூண்டில் இருப்பார். ஸோ அதை பற்றி கூட கவலைப்படாமல் அப்படி ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு ப்ரௌடாக வந்து சொல்லுவார், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. நம்மளோட நெப்போலியனுக்கு அதை கேட்கவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலுமேவும், அவரோட அந்த காயத்தை பார்த்த உடனேவும் வந்துட்டு, ஆனால் உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கே, ரொம்ப ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னப்போ கூட அந்த சோல்ஜர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்படிலாம் இல்லை, கிடையாது, எனக்கு வந்து வலியும் இல்லை, ஒரு ப்ளீட் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், இந்த வாரில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், இதுதான் எனக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் கால்பக்கத்திலே விழுந்து அவர் இறந்துடுறாரு. இதுதான் அந்த போயம். ஸோ இதை நம்ம இப்போது லைன் பை லைன் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டான்ஸா வைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, we French stormed Ratisbon a mile or so away. On a little mount Napoleon stood on our storming day with neck out thirst. You fancy how legs wide, arm locked behind, as if to balance the prone brow, oppressive with its mind. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெப்போலியன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட மைண்ட் ஃபுல்லாகவே எதை பற்றி இருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த கிங்டம் வந்துட்டு இப்போது ஆஸ்ட்ரியா நோக்கி, அந்த ராடிஸ்பர்ன் நோக்கி போயிருக்காங்க, அதை அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்மளோட கிங் நெப்போலியன் வந்துட்டு ஒரு மவுண்ட் மேலே ஏறி நின்று ஒரு மாதிரி எதுக்காகவோ ஈகராக வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. ஸோ அவர் அந்த 2 காலையும் வந்துட்டு வைடாக வச்சு நின்றுட்டு அவரோட அந்த கைகளை 2த்தையும் பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படி நின்று பார்த்துட்ருக்காரு. அந்த வெற்றிக்காக காத்துட்ருக்காருன்னு சொல்லணும். அவரோட மைண்ட்குள்ளே ஓடுற தாட்ஸை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஸோ எப்படின்னா, அவர் மைண்ட் ஃபுல்லாகவே ஒரு ஹெவி தாட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை எதை பற்றின செகண்ட் ஸ்டான்ஸாக நம்ம பார்க்கலாம். Just as perhaps he mused my plans that soared to earth my fall, let once my army leader lands waver at yonder wall. Outwixt the battery smokers there flew a rider bound on bound, full galloping nor bridle drew until he reached the mound. இப்போ எப்படின்னா, நம்மளோட அந்த நெப்போலியன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட மைண்ட் ஃபுல்லாக ஹெவி ஒரு தாட்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. என்னென்னா, நான் வந்துட்டு அந்த பிளானில் வந்துட்டு நான் ஜெயிச்சிருவேனா, இல்லாட்டி நான் ஃபெயில் ஆகிடுவேனா, நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணாமல் போயிடுவேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய என்னோடய ஆர்மி லீடர் லான்ஸ் வந்துட்டு தோத்துட்டா என்ன பண்ணுறது, தோத்துட்டா
என்னால் அந்த ராட்டிஷ் பேனை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாதே அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்திலேயே இருக்கார். ஸோ அவர் அப்படி நினச்சிட்ருக்கும் போதே தான் என்ன நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு வார் ஏரியா, ஒரு வார் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி தூசியாக அந்த குண்டு வெடிச்சு அந்த புகையும் அந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக? ஸோ அந்த புகைக்கு நடுவில் இருந்து ஒரு சோல்ஜர் வந்துட்டு குதிரையில் வந்துட்டு வேகமாக நெப்போலியனை நோக்கி வந்துட்டுருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே இல்லை. நெப்போலியன் பக்கத்தில் வந்து தான் அப்படியே அந்த குதிரையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். Now we'll go into the third stanza. Then off there flung in smiling joy, and held himself erect by justice harsh man, a boy you hardly could suspect, so tight he kept his lips compressed. Scarce any blood came through, you looked twice ere you saw his breast, was all but shot in two. இப்போ வந்து என்னென்னா, அந்த பையன் வந்துட்டு கரெக்டாக நெப்போலியன் பக்கத்தில் வரும் அந்த ஹார்ஸை நிப்பாட்டிட்டான் கரெக்டாக. ஸோ நிப்பாட்டிட்டு அவன் நெப்போலியன் கிட்ட அப்படியே ஸ்மைல் ஒரு ஜாயோடு அப்படியே நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எதை பற்றியும் நினைக்க வேணாம், ஸோ எங்களோட அந்த வீரத்தை பற்றியும் தப்பாக நினச்சிடாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தப்பாக நினைக்கிறதுக்கு வந்துட்டு எதுவுமே அதுக்கு நாங்கள் வாய்ப்பே நாங்கள் தரலை, ஏன்னா நாங்கள் வின் பண்ணிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த பையன் பேசிகிட்டு இருக்கும்போதேவும் நம்மளோட நெப்போலியனோட கண் இருக்கு இல்லையா, அந்த பையனையே பார்க்குது. ஸோ அவன் எந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருக்கான், அவன் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் எதுவும் எங்களோட பிரேவரி நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக அவ்வளோ ப்ரௌடாக சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் நம்ம நெப்போலியன் கண் வந்துட்டு அந்த பையனை அப்படியே ஸ்கேன் பண்ணுது. ஸோ அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா அவனோட செஸ்ட்டில் வந்துட்டு பெரிய ஒரு வூண்டாகி அதுலேருந்து ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. ஸோ அதோடு தான் அந்த பையன் வந்து நின்று பேசிகிட்ருக்கான் நெப்போலியன் கிட்ட. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸாக பார்க்கலாம். ஸோ வெல் cried he, Emperor, by God's grace we have got a ratish band, the marshals in the marketplace, and you will be there anon to see your flag bat flop his vans. Where I to heart's desire purged him, the chief's eyes flashed, his plans showed up again like fire. இப்போ வந்து என்னென்னா, அந்த எம்பரர் கிட்ட, அதாவது நெப்போலியன் கிட்ட அந்த பையன் என்ன சொல்கிறான், அந்த சோல்ஜர் என்ன சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா, பை காட்ஸ் கிரேஸால் நம்ம வந்து ராட்டிஷ் பண்ண வின் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஆர்மி லீடர் வந்துட்டு அந்த சிட்டியோட சென்டரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துக்கு வந்து நீங்களுமே போகணும், ஏன்னா அங்கே போய் தான் நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ளாக் வந்துட்டு அந்த ராட்டிஷ் பேன் மேலே பறக்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சோல்ஜர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆசையாக இருக்கட்டும், எங்களோட ஆசையாக இருக்கட்டும், அது என்னென்னா அந்த ராட்டிஷ் பேன் மேலே அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் வந்து பறக்கணும், அது வந்து இப்போ நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கேட்கவுமே நெப்போலியனோட ஐஸ்லாம் அப்படியே எக்ஸைட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகெயின் அவரோட பிளான் எல்லாமே ஒரு ஃபயர் மாதிரி அச்சீவ் ஆகிருச்சு கரெக்டாக. ஸோ ஃபயர் மாதிரி செஞ்சு முடிச்சிட்டாங்க அவங்களோட சோல்ஜர்ஸுமே. ஸோ அதை நினச்சி அப்படியே ஒரு எக்ஸைட்டடாக இருக்கார் அவர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்க்கலாம். த சீஃப்ஸ் ஐஸ் ஃப்ளாஷ்ட் பட் presently softened itself as Cetus filmed the mother eagle's eye when her buried eaglet breathes. You were wounded, nay the soldier's bride touched to the quick, he said, I am killed, sir, and his chief beside, smiling the boy fell dead. அதாவது இப்போ இந்த ஸ்டான்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் அந்த சீஃப்க்கு வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாலுமே டக்குன்னு அவரோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டன் ஆகிடுது. யாரை பார்த்துன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜரை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஐஸ் ரெண்டும் அப்படியே சாஃப்டன் ஆகிடுது. அது எதை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மதர் ஈகிள் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மதர் ஈகிள் வந்துட்டு அதோட அந்த காயம்பட்ட அந்த ஈக்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அதை பார்த்த உடனே எப்படி ஒரு கவலையோடு பார்க்கும். ஸோ அதே மாதிரியும் இப்போ நெப்போலியனோட ஐஸ்மேவும் அந்த சோல்ஜர் மேலே ஒரு கவலையோடு பார்க்குது. ஸோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ஓகேப்பா, பட் ஆனால் உனக்கு வந்து ரொம்ப காயம் பட்டுருச்சே அப்படின்ற மாதிரி நெப்போலியன் வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த சோல்ஜர் வந்துட்டு என்ன சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா, நோ,
அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாரு. எனக்கு வந்துட்டு எந்த அடியும் படலை, அப்படி பட்டிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடாக பேசுகிறாரு. அது வந்துட்டு நம்மளோட நெப்போலியன் மனசை வந்து ஒரு டீப்பாக டச் பண்ணி ஒரு டீப் எமோஷனுக்கு 2 பேருமே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சோல்ஜர், நான் இப்போது இறந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேவும் நம்மளோட நெப்போலியன் பக்கத்தில் விழுந்து அப்படியே இறந்துடுறான் வித் ஸ்மைலிங் ஃபேஸோட. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னா, நம்மளோட போயட் அந்த சோல்ஜருக்கே உரிய அந்த கரேஜ் பற்றியும், அந்த பிரேவரி, அந்த பேட்ரியாட்டிசம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.